சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, நல்லா நிறைய தண்ணி வரும் இந்த இடத்துல. ஏய் வலிக்கும்யா, வலிக்கி விழுந்துடாத. வாழ்க்கையில் வழுக்கலாம், பாசத்தில் வழுக்காத, ஆற்றுல வழுக்காத. இந்த ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்படி பகலில் இந்த காட்டுக்கு போகிறவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான தரமான சிக்கன் இப்போதைக்கு தான் ரெடி ஆகுது. எப்படி பொன் நிறமாக அப்படியே பொறுன்னு வருதுங்க. பயங்கரமான இருட்டுங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா செம இருட்டு, ஃபுல்லாகவே எங்கேயும் தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நல்லா காடு. ஸோ எந்த பக்கம் நம்மளால் போக முடியாது. வாயு பண்ணி கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றுக்குள்ளே இருக்கும். ஆற்றுக்குள்ளே எப்போயுமே ஒரு பயங்கரமான திக் மூமெண்ட் தாங்க. ஆற்று கரையில் ஒரு சூப்பரான கேம்பிங் பண்ண போகிறோம். அந்த கேம்பிங் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஆற்று பக்கத்தில் கரை ஓரத்தில் ஒரு சூப்பராக டென்ட்டு போட்டுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரியாக அமையலை. இன்றைக்கி நான் வந்துட்டேன். வந்த பின்னாடி சரியான நேரம் அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணி அங்கேருந்து வரும்போது ரொம்ப டைம் ஆனதுனால இருட்டிருச்சு. அந்த பக்கம் சூப்பராக ஆறு போகுது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நம்மக்கிட்ட கொஞ்சம் லைட் இருக்குது, அதனால் அதை வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆறு தண்ணி நல்லா பலமாக ஓடுது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கரையில் தான் நம்ம நைட் கேம்பிங் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஏதாவது சொதப்பல்கள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட பெல் பண்ண வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் ட்ரிப் பிளானர். ஆக்சுவலாக கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக வரல, என் கூட என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கார். ஆக்சுவலாக என்னோடய மாமா அவர் என் கூட தான் வந்திருக்காரு, ஷேக் அப்துல்லா. அவரை நான் உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டுறேன். ஸோ நான் இப்போ போயிட்டு நம்ம டென்ட்டை போட்டு வேலையை ஆரம்பிப்போம். சரிங்களா, வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இங்கே இருக்குது. சுற்றி இருட்டுங்க, பயங்கரமான அசையெல்லாம் முள்ளுக்காடு. அப்படியே நேராக ஆறு மட்டும் போகும். சரிங்களா, ஆறு மட்டும் பயங்கரமாக போகும். லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். டென்ட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ டென்ட்டை இப்போ போட போகிறேன். காய்ஸ் டென்ட் அமைச்சாச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த நைட்டு கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்வென்ச்சர் தான், நமக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். சரிங்களா, இப்போ டென்ட்டு போட்டாச்சு. ரொம்ப பூச்சியாக வருது. ஆக்சுவலாக இங்கே ஒரு கேம்ப் ஃபயர் நம்ம போடணும். இங்கே விறகு இல்லை. ஸோ விறகு இல்லாதனால ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. பட் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நம்ம டென்ட்டை போட்டாச்சு. சரிங்களா, மேலே ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெயின் கவர் நம்ம போட்டுருவோம். ஸோ ரெயின் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படியே பண்ணிடலாம். சரிங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணணும். கேம்ப் ஃபயர் பண்ணதுக்கு விறகெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்ததுனால எடுக்க முடியல. பட் சின்ன முள் விறகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம போய் எடுத்துக்க போகிறோம். கேம்ப் ஃபயர் போட்டால் தான் இந்த பூச்சியெல்லாம் வராது. பூச்சி வராதுன்றதை விட அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். எப்பயுமே நம்ம லைட்டு நம்பி இருக்க முடியாது, பேட்ரி போனாலும் போயிடும். ஸோ அதனால் போய் அந்த முள்ளை தூக்கிட்டு வருவோம். சரிங்களா, அதுக்கு தான் அருவாலாம் எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. முள்ளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்படி இழுத்துட்டு போகிறது தான். இந்த குச்சி போதும் நமக்கு. கூட ஏதாவது 2-3 விறகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து போட்டு
மொத்தமாகவே நம்ம எரிச்சிடலாம். சரிங்களா? இந்த ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்படி பகலில் இந்த காட்டுக்கு போகிறவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோடு இருக்காங்க. காய்ஸ் ஒரு வழியாக செட் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? ஃபயரை செட் பண்ணியாச்சு. எப்படி எரியுதுன்னு தெரியல. காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி போய் ஆற்றுல தான் எடுக்கணும். தண்ணி போய்கிட்டு இருக்கு நிறையா. அப்படியே வெஸ்ஸில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருப்போம். நீங்களும் பயந்தே பாருங்கள். சரிங்களா? நல்லா நிறைய தண்ணி வருங்க. சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. நல்லா நிறைய தண்ணி வரும் இந்த இடத்துல. கரெக்டாக காலேஜ் படிக்கிற நேரத்துல எல்லாம் இங்கே தான் வந்து நிறைய எடுப்போம். சிறப்பான தண்ணி மாமா, சிறப்பான தண்ணி. பாரு மாமா, மீன் பாரு, எவ்வளோ மீன் இருக்கு பாரு. ஏய் ஏய் வலிக்கும்யா, வலிக்கி விழுந்துடாத. வாழ்க்கையில் வழுக்கலாம், பாசத்தில் வழுக்காத. ஆற்றுல வழுக்கக்கூடாதுங்க. ஆற்றுல வழுக்காத. பாரு மாமா, செம்மையா இருக்கா? இன்னும் பக்கத்தில் போனால் தான் நல்லா தெரியும். லைட் அடிக்க. எடுத்தாச்சுங்க, தண்ணி எடுத்தாச்சு. அங்கே போய் கொஞ்சம் தட்டெல்லாம் கழுவும், அதையும் எடுத்துக்குவோம். இப்போ வருவாங்கல்ல. ஏன் டீ எடுத்து வையா? வச்சிங்களா? கைஸ் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே கறியெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சிக்கனை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட போகிறோம். கூடவே 2 பரோட்டா வச்சுருக்கேன். ஆளுக்கு 2 பரோட்டா வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப லேட்டானதுனால இங்கே வந்து பரோட்டா பண்ண முடியாதுன்றதுனால அங்கேயே ரெடிமேட் பரோட்டா எடுத்து வந்துருக்கோம். ஸோ லைட்டாக போட்டு வாட்டி சாப்பிட்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம். சரிங்களா? இந்த இடத்துக்கு சிக்கன் பொரிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் முட்டை வேறு வச்சுருக்காங்க. சரிங்களா? முட்டை வச்சுருக்கோம். போட்டு கடைசியில் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? பார்த்தீங்களா? சிக்கனை ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீட்லேயே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாங்க. செம்ம இடம். நல்ல கொஞ்சம் பனி விழுந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த தீ பக்கத்தில் இருக்கிறனால லைட்டாக அப்படியே படப்படப்படவுன்னு வேர்க்குது. பக்கத்தில் ஆரோட சத்தம் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்குங்க. பண்ணலாம் வாங்க. ஓகேங்களா? நல்லா பளிச்சுன்னு அடிச்சுங்க உள்ளுக்கால் பக்கத்தில்.
கைஸ் சிறப்பான தரமான சிக்கன் இப்போதைக்கு தான் ரெடி ஆகுது. எப்படி பொன் நிறமாக அப்படியே பொறுன்னு வருதுங்க சிறப்பில். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாலிபாப்பு அங்கேயே கடையில் வெட்டி தர சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி, நமக்கு மேரினேட் பண்ணிட்டாலே போதும். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சி சரி கேம்பிங்க்கு சும்மா சாதாரணமாக தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. பட் பக்கா கைஸ், வெளி பக்கா. ஆமாம், பயங்கரமான இருட்டுங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டு, ஃபுல்லாகவே எங்கேயும் தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நல்லா காடு. ஸோ எந்த பக்கம் நம்மளால் போக முடியாது. திரும்ப வந்த வழியே பைக்லேயே மேலே வரையே போகலாம். பைக்கு இங்கே கொண்டு வரலாம், ஒத்தையடி பாதை தான். அப்படியே ஒரு ஓரமாகவே உள்ளே கொண்டு வந்துடலாம். வர்ற வழியில் கொஞ்சம் செகதியாகவும் இருக்கும், கொஞ்சம் குழி மேடாகவும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் வரணும். சின்ன வயசில் நான் இங்கே வர்றதுக்கெலாம் ரொம்ப பயந்தேங்க. ரொம்ப பயந்து தான் இருந்தேன். அப்புறம் இந்த காலேஜ் படிக்கிற டேஸ்லாம் சும்மாவே இந்த சைடு வருவோம் ஃப்ரெண்ட்ஸோட. அது அப்படியே இப்போ பழகிடுச்சு. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ முட்டையை போட்டு ஆம்லெட் போட்டுடலாம் நம்ம. எத்தனை முட்டை வேணுமா? 4 காலையில் 2 வாயில் பண்ணி ஒரே பொருளில் போயிடுச்சு. பெப்பர் மாமா, பெப்பர் தூவிடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி அப்பா அதை போட்டது உப்பா? அது போட்டு உப்பு கைஸ். நம்ம பொரிச்ச முட்டை, அதுதான் சிக்கனு, அது நம்ம பொரிச்சது. பரோட்டா மட்டும் நம்ம தனியாக வாங்கணும், வேறு எல்லாம் எதுவும் சமைக்க முடியாது. ஸோ அதனால் பரோட்டா வாங்கியாச்சு. பொரிச்ச கறியை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், சரிங்களா? செம. பொரிச்ச முட்டை வேறு இருக்குது. செமதாங்க. நைட்டுக்கு இவ்வளோ போதும்னு நான் நினைக்கிறேன். நைட்டுலாம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருங்க. இங்கே நல்லா ஆறோட அந்த நீர் வழியிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். காலையில் ஆறு எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இனிமேல் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஸ்டே, அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டே, அப்புறம் ரிவர் சைட் ஸ்டே, இது எல்லாமே இருக்குங்க, சரிங்களா? சரி, இப்போ பசிக்குது, நல்லா சாப்பிட்றலாம், சரிங்களா? சாப்பிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஓகேவா? ஓகே காய்ஸ், ஃபுல் இருட்டுங்க, நல்ல இருட்டு. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதான் வேலை. ஸோ தூங்கிட்டு காலையில் உங்களை சந்திக்கிறேன், ஓகேங்களா?
ஸோ குட் நைட் கைஸ், பாய். Hi guys, good morning. கைஸ் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் நம்ம நல்லா தங்கியிருந்தோம். கூட என்னோடய ஃப்ரெண்ட் இருந்தார், என்னோடய மாமா. ஸோ அவர் கூட தான் நான் தங்கியிருந்தோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கைஸ். நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.